Hello guys, welcome back to my YouTube channel guys. இது நம்ம YouTube channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயினோட பிரைஸ் ப்ரெடிக்ஷன். காயினோட நேம் பார்த்தீங்கன்னா முயல் குட்டி காயின். என்ன ப்ரோ முயல் குட்டின்னு ஒரு காயின் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு 2 நாளா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. லிட்டில் ராபிட் அப்படின்ற ஒரு டோக்கனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதோட பிரைஸ் ப்ரெடிக்ஷன், அதை இப்போ எப்படி வாங்குறது, அதை இப்போ எப்படி ஹோல்டு பண்றது, ஸோ அதை வாங்குறதுனால நமக்கு ப்ராஃபிட், அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு வீடியோவில் கிவ் அவே கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிவ் அவே இருக்குன்ட்டு அந்த கிவ் அவேக்கான வின்னரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக வர கிரிப்டோ நியூஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பாட்ஸ் அண்ட் ஏர்ட்ராப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சடங்கு சம்பிரதாயங்களான லைக்கு, சப்ஸ்கிரைபு, இந்த பெல் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சு சேனல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங் அண்ட் ஏர்னிங் எதையுமே மிஸ் பண்ணாமல் என் கூடவே சேர்ந்து வாட்ச் பண்ண முடியும். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டோக்கனோட நேம் பார்த்தீங்கன்னா முயல் குட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா லிட்டில் ராபிட் அப்படின்ற டோக்கன். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா ஒரு காயின் கிளான்ஸ் ஒன்று பார்த்துருவோம். வாட் இஸ் மீன் பை லிட்டில் ராபிட்? லிட்டில் ராபிட்னா என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துல போய்ட்டு வெப்சைட்ஸுக்கு போய்ப்போம். ஸோ அவங்களோட லிட்டில் rabit.net அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதுக்கு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்க. இந்த சின்ன காயினுக்கு ஓரளவுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு. சரி, யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருந்தால் என்ன, ஃபஸ்ட்டு காயின் எதுக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ கீழே வர அபவுட்டில் பார்த்துருவோம். லிட்டில் ராபிட் இஸ் அன் இன்க்ரெடிபிளி ப்ராமிசிங் ப்ராஜெக்ட் கோல் அச்சீவிங் சக்ஸஸ் ஆன் பைனான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அவர் எய்ம் இஸ் டு மேக்ஸிமைஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களோட எய்ம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகரிக்கிறது தான் அவங்களோட எய்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு ஃபார்மிங் மெக்கானிசமில் ரன் ஆகுது. சஸ்டைனபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ஈல்டு கம்பைன் வித் டிரான்ஸ்பரண்ட், அதான் சொல்லியிருக்காங்க. லிட்டில் ராபிட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கேஸ்லெஸ் இன்ஸ்டன்ட் ஈல்டு ஜென்ரேஷன். திஸ் மீன்ஸ் ஹோல்டர் கேன் ஜென்ரேட் ஈல்டு பை ஹோல்டிங். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை நம்ம ஹோல்டு பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 5%. அதுக்கப்புறம் ஹோல்டர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 5%. பிளாக் ஹோல் கிரியேட்டட் பிளாக் ஹோல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓனர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து எவ்வளோ தான் பை பண்ணலாம், 2% ஆஃப் தி டோட்டல் சப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. 2% எங்கேயோ போகுது. டோக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 85% வந்து லிக்விடிட்டிக்கு, அதாவது 15% வந்து மார்க்கெட்டிங் டீமுக்கு போயிடுறதா சொல்லியிருக்காங்க. பேர்னை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேர்ன், செகண்ட் பேர்ன், தேர்ட் பேர்ன், ஃபோர்த் பேர்ன், ஃபிஃப்த் பேர்ன், மொத்தம் 7 பேர்னை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்எஃப்டிஸ், ராபிட் டெக்ஸு, ஸ்டேக்கிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்எஃப்டி வராது, ஷுவராக சொல்லிடலாம். ஸோ ரோட் மேப் Q2 பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லான்ச்சிங், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாமே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ Q2 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. Q2னா இங்கே இருக்குது தெரியுமா, இந்த இது பார்த்தீங்கன்னா காயின் கிகோ வரைக்கும் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராபிட் Q3 பார்த்தீங்கன்னா டோக்கன் லிஸ்டிங் அண்ட் பிக் மார்க்கெட் ஹார்ட்பீட்டு Qகானில் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ Q4 பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு இந்த ஸ்டேக்கிங் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த காயினோட ஒரு பின்புலம். பெரிய டீம் இருக்கான்னு கேட்டால் பின்னாடி கண்டிப்பாக பெரிய டீம் எதுவுமே இல்லை. அது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்னு கேட்டால், பெரிய டீம் இருந்தால் அதோட கிளான்ஸே அப்படியே வேறு மாதிரி இருந்திருக்கும். பார்த்தோன்னே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கீழே எல்லாமே போட்டிருப்பாங்க, இது அது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு இன்ஃபோவில் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாமே. இந்த டோக்கனோட வந்து ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 22,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய அளவுன்னு சொல்ல முடியாது. இந்த சின்ன டோக்கனுக்கு ஒரு சிறிய அளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னே நம்ம சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா LTRBT லிட்டில் ராபிட், இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்வீட்ஸ் எல்லாமே போட்டு வராங்க. ஸோ 2 days லெஃப்ட் ஏதோ சொல்லியிருக்காங்க, ஈவெண்ட் மாதிரி ஏதோ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை போய்ட்டு என்னென்னு ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் ஓட்டிங் ஏதோ கேட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல் லிட்டில் ராபிட் ரீச் அப் டு 200K ஹோல்டர்ஸ் ஒரே நாளில். இன்றைக்கி அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா 200K ஹோல்டர்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா COIN98 வேலெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிமிஷம் ஒரு 7th பிளேஸ் வந்திருக்காங்க. ஸோ அதையும் 2, 4, 6 7th பிளேஸ் வந்திருக்காங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பெருமைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்க தேவை. ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்கு, அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. நியூ ATH ஃபார் தி LTRBT. ஸோ ஓகே கைஸ், காயினோட பின்புலம் அண்டு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ், அதாவது இது ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த காயினோட சப்ளை இதெல்லாமே பார்த்துருவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிவ் அவேயோட வின்னரை பார்த்துருவோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போகலாம். பார்த்துங்க, லைவாகவே பண்ணுறேன். ஸோ வீடியோ பாஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆப்வியஸாக இந்த வீடியோ இதுக்கு போயாச்சு, லிங்க்கை ஷேர் பண்ணியாச்சு, காப்பி லிங்க். இப்போ போய்ட்டு ஆஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பிக்கர் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, இந்த இடத்துல லிட்டில் ராபிட்னு போட்டுப்போம். ஸோ இப்போ இது இந்த இடத்துல லோட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம போய்ட்டு அதுக்குள்ளே கமெண்ட் பிக்கரை யூஸ் பண்ணி
இந்த கிவ்அவேக்கான வின்னரை வந்து தேர்ந்தெடுத்துரும். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது, எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. யார் அந்த கிவ்அவே வின்னராக வருவாங்கன்ட்டு இந்த இடத்துல போய்ட்டு நம்ம லிங்கை பேஸ்ட் பண்ணிடுவோம். அவங்க சொல்கிறத பண்ணியாச்சு. பார்த்துங்க, எந்த ஒரு ஃபில்டருமே போடல. டூப்ளிகேட் கமெண்ட்டு கூட சரி போனால் போதாச்சு. கேட் யூடியூப் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. 52 கமெண்ட் வந்திருக்கு. 52ல் ஏதாச்சும் ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். அது யாருன்றதை பார்த்துருவோம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இன்னுமே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், போயிட்டே இருக்குது. பெஸ்ட்டு ப்ரோ மேடி கில்லர் தான் வின்னர்னு நினைக்கிறேன். இல்லை, கேமர்ஸ் வேர்ல்டு போயிட்டே இருக்குது. ராஜாராம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து உங்களுக்கான ஏர்ட்ராப்பை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட் வின்னரை தேர்ந்தெடுத்தாச்சு. ராஜாராம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிவ்அவேயோட அஃபிஷியல் வின்னர். ஸோ ராஜாராம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி மதியத்துக்குள்ளே வரலைன்னா அடுத்த கிவ்அவே அடுத்த வின்னரை நானே செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ராஜாராம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி போல் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு 1:30 மணிக்குள்ளே வந்து வாங்கிக்கலைன்னா கிவ்அவே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா லைவாகவே கிவ்அவே வந்து வின்னரை தேர்ந்தெடுத்தாச்சு. ஸோ உங்கள் நேம் இதில் வரலைன்னா நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. அடுத்தடுத்த கிவ்அவேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். சொல்கிறதோட மட்டும் விட மாட்டேன். உங்கள் நேம் இதில் இல்லைன்னா கண்டிப்பாக யாருமே வருத்தப்படாதீங்க. எல்லாருக்கும் எல்லாம் போய் சென்றடையும், அதான் எய்மு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா கிவ்அவேவும் போய் சேரும். அதே மாதிரி உங்களுக்கான டர்ன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான கிவ்அவே வந்து சேரும். ஸோ வருத்தப்படாதீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல் டைம் கிராஃபில் பார்த்தீங்கன்னா எதுவுமே காட்டல. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பார்க்குற பிஎஸ்சி ஸ்கேனரில் போய்ட்டு அவங்களோட டோக்கன் சப்ளையை பார்த்துட்டு வந்துடுவோம். பிஎஸ்சி ஸ்கேனருக்குள்ளே போது எப்படியும் டோக்கன் சப்ளை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. எண்ணவே முடியாத மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாத சைடில் வேறு டாட்டு. ஸோ இது டோக்கன் சப்ளை ஏன்டா பார்த்தோன்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ஹோல்டர்ஸ் தான். இவ்வளோ சப்ளைக்கு 2 லட்சம் இல்லை 20 லட்சம் ஹோல்டர் இருந்தால் கூட இது பம்ப் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. ஸோ அதே சமயம் சப்ளையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காயின் எப்படி வாங்குறதுன்றதை நான் ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்து முடிச்சுக்கிறேன். என்ன ப்ரோ கிராஃப்லாம் எதுவுமே காட்டல, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் காயின் அனாலிசிஸ்லாம் சொல்லவே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குட்டி காயின்ஸுக்கெலாம் அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. அப்படி யாராச்சும் இதுக்கு கிராஃப் போட்டு நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறேன், காயின் அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது முற்றிலும் தவறான செயல், அந்த பொய்யான செயலும் கூட. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும், கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காயின் கிக்கோவில் இதுக்கு கிராஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிடுவோம். காயின் கிக்கோக்குள்ளே போய்க்கிறேன். 1 2 3 4 5 காயின் கிக்கோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காயின் கிக்கோவில் கேண்டீஸை கலெக்ட் பண்ணிடுவோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கேண்டீஸை போய் கலெக்ட் பண்ணிடுங்க காயின் கிக்கோவில். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்ட்ராப் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், என்எஃப்டிஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ லிட்டில் ரேபிட் போட்டாச்சு வந்துருச்சு. இதில் கிராஃப் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அவைலபிளாக இருக்குது. ஸோ 24 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1% வந்து மைனஸாக இருக்குது. 7 டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் அதே 1%. 1 மந்த் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 1%. எல்லாமே 0 இருக்குது. இதுலேயும் இன்னும் வேல்யூ காட்ட ஆரம்பிக்கல, ஆனால் கிராஃப் மட்டும் நல்லாவே காட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபியூச்சர் இருக்கான்னு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதை வாங்கி ஒரு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுங்களாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இன்றைக்கி வாங்கி இதை ஹோல்டு பண்ணிங்கன்னா அரௌண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மந்தில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஃப்ளிக்கு கொடுங்க. ஏன்னா காயின் இப்போ தான் வைரல் ஆக ஆரம்பித்தாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு ஃப்ளிக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த காயினும் ஒரு ஃப்ளிக்கு கொடுக்கும். நல்ல ஒரு காயின், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு $1 பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கோ கோடிக்கணக்கிலேயோ காயின்ஸ் வருது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய டேப் ப்ரௌசருக்கு போய்க்கிறேன். டேப் ப்ரௌசர் போயிட்டு இந்த இடத்துல பேன்கேக் ஸ்வாப்புக்கு போய்க்கிறேன். பேன்கேக் ஸ்வாப்பில் போய்ட்டு நான் இதோட $1 எவ்வளோ வருதுன்றதை காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். பேன்கேக் ஸ்வாப்பில் போய்ட்டு கான்ட்ராக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து எடுத்துகிறோம் அங்கேருந்தே எடுத்துக்கோங்க. அப்படி கான்ட்ராக்ட் அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல போய்ட்டு ஒரு நிமிஷம் கைஸ், செலக்ட் ஃப்ரம் இந்த இடத்துல போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கான்ட்ராக்ட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்க கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட்டுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து ஒரு டிக்கு போட்டு இந்த இடத்துல பாருங்கள். ஸோ செலக்ட் கரன்சி கொடுக்குறேன். கரன்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி USDT வைக்கிறேன். ஸோ USDT இந்த காயின் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 months 3 months ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு சடன் ஃப்ளிக்கு கிடைக்கும். ஃப்ளிக்கு கிடைக்கும்போது இதை செல் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் $2 போகிறேன். $2க்கு எவ்வளோ காயின்ஸ் கிடைக்குது? 1 10 100 1000 10,000 lakh 10 lakh
10 crore பில்லியன் அப்படியே போயிட்டே இருக்குது. அரௌண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின்னே தெரியாத அளவுக்கு கிடைக்கி கண்டிப்பாக $2 கிடைக்கிது. நீங்கள் ரொம்பலாம் தேவையில்ல, ஒரு $5 இல்லை ஒரு $10 உங்களால் வாங்க முடிஞ்சால் எவ்வளோ வாங்க முடியுதோ வாங்க முடியுங்க. வாங்குறது உங்கள் விருப்பம். என்னோட சஜஷன் கம்மியான அமௌண்ட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கே வரலைன்னா கூட நம்ம செல் போட்டு வெளியே வந்தெல்லாம் பம்பே ஆகலைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக வாங்கிறாதீங்க. இது மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ்லாம் போய்ட்டு அதிகமான அமௌண்ட்டை போட்டு மாட்டிக்காதீங்க. இது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு காயின் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு காயின்னு சொல்லலாம். இந்த காயினுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒர்த்தான காயின் தான். ஸோ வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு 2 மந்த்ஸ்க்கு நல்ல ஒரு சடன் ஃப்ளிக்கு கிடைக்கும். நானுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணி முடிச்சு இதை வாங்கிடுவேன். ஸோ வாங்கியிருந்ததுக்கப்புறம் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபை போகிறேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலைன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், பை பை கைஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே கிவ்அவே இருக்குது. கண்டிப்பாக நம்ம வர ஃப்யூச்சரில் வர நிறைய வீடியோஸில் எல்லாமே நிறைய கிவ்அவே பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ்.